என் நாமத்தை தினமும் பல முறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள். நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன். காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படும். உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நான் தான் உன் கவலையை மாற்றி விடுவேன் என்று சொல்லியிருந்தேனே. ஆனாலும் நீ கவலைப்பட்டாய். இப்போது பார், அனைத்துமே மாறிவிடும். உடனே கவலையால் நாம் இருந்த வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அதற்கு ஒரு கவலையை உருவாக்காதே. சுற்றி என்ன மாற்றம் நடந்தாலும் உன் ஞாபகமான ஆசைகள் நிறைவேறும். நீ தயாராக இரு. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் வரும். நீ அதிர்ஷ்டத்தை தேடி அழுத்து விட்டாய். இனி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். குடும்பத்தில் மூன்றாம் நபர்